Hi guys, welcome to SV Art and Craft. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேல்குலேட்டர் நோட்புக் தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம், இல்லை சாதாரணமாகவும் எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்னு எழுதுகிறேன். சப்ஸ்கிரைப் டு SV Art and Craftன்னு எழுதுகிறேன். ஓகே, எழுதியாச்சு. பார்த்தீங்களா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி நான் A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதாவது 14 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். ஸோ இதே அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதை வந்து எதுவும் கட் பண்ண போகிறது அதெல்லாம் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம இப்போ நான் இந்த மாதிரி காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, இது மாதிரி நம்ம வந்து இதுக்கு செய்யணும். அது எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்த்தலாம். ஓகே, அதுக்கு வந்து இந்த மாதிரி A4 ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த A4 ஷீட்டில் இது வந்து நான் எவ்வளோ சென்டிமீட்டரில் வச்சேன்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து 11.3 சென்டிமீட்டர் அண்ட் 7 சென்டிமீட்டர். பெருசாக இருக்கிற, அதாவது இந்த மாதிரி கோடு இருக்குல்ல, இதுதான் வந்து 11.3 சென்டிமீட்டர் அண்ட் இதுதான் வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் காட்டுறேன். ஓகே, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. 4 நாள் தான் வந்து ஒரு A4 ஷீட்டில் வந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் இதை கட் பண்ணி இப்போ நம்ம இது கட் பண்ணுறதுலாம் வந்து ஈஸி தான். இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிட்டுருக்கேன். அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி தான் மடிச்சுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடிச்சிட்டோமா, இதுக்கு அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரியே இன்னும் கொஞ்சம் நம்ம செய்யணும். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு A4 ஷீட் எடுத்துருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த மாதிரி பின்னாடி திருப்பி வச்சு நான் வந்து எடுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் 3 தான் வந்துச்சு. 3 எப்போ 4 தான் என்னமோ வந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4 வந்துச்சு இல்லையா, அதுக்கடுத்து எனக்கு வந்து 3 வந்துச்சு. எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நான் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டேன் நினச்சேன். பட் நான் வந்து உள்ளேயே வைக்கலை. ஸோ இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. ஓகே, உள்ளே வச்சாச்சா. ஸோ இதுக்கு அடுத்து எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும் அவங்களுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய கரெக்டான அளவுக்கு எல்லாமே வந்து இது பண்ணிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன். ஸோ ஸ்டாப்லரை வந்து இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இது என்னமோ வந்து விழுந்துச்சு, என்னன்னு தெரில. இதை வந்து எடுக்கவே முடியல. இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் அப்புறம் உள்ளே வந்து தள்ளி விட்டேன். ஸ்டாப்லர் வந்து சரியாக வராததுனால நீங்கள் வந்து க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டாப்லர் இருந்துச்சுன்றதுனால நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஸ்டாப்லர் போட்டிருக்கிறதுனால நல்லா தான் வரும். க்ளூ போட்டால் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ்லாம் போட்டிருக்க மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல, அந்த மாதிரி நம்ம வரைய போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து நான் பிங்க் கலர் தான் கொடுக்குறேன். அண்டு அந்த சின்னதாக இருக்குல்ல, அதாவது நம்ம நோட்ஸு, அதை வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அண்ட் போக்கேமான் பீகாஜு நான் செஞ்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த நோட்ஸை வந்து நான் வந்து ஒட்டிட்டேன். அப்படி வந்து ஒட்டக்கூடாது. ஏன்னா வந்து அது என்னமோ நோட் அங்கேயே இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் அது வந்து. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி பண்ணல. ஸோ இப்போ வந்து நான் நம்பர்லாம் எழுதிட்டு கலர்லாம் அடிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம ஹலோ கிட்டி தான் வரைய போகிறோம். ஹலோ கிட்டி வரைகிறது ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பாக எல்லாருமே வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் மார்க்கர் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ஹலோ கிட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ
ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இதை பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பொறுமையாக தான் கட் பண்ணுறேன். ஒரு காது மட்டும் என்னமோ ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்குது ஹலோ கிட்டிக்கு. ஓகே, இப்போ வந்து நான் பின்னாடி வந்து கம் ஒட்டிட்டேன். இங்கே வந்து ஒட்டக்கூடாது. அண்ட் இந்த மாதிரி தான் ஒட்டணுமான்னு தெரியல. நான் வந்து முன்னாடி பக்கம் தான் ஒட்டணும். நான் வந்து பீக்காஜுக்கும் அப்படி தான் பண்ணேன். அண்ட் இது வந்து டோனி ஆட்டங்க செஞ்சுருப்பாங்க இதை. ஸோ அதை பார்த்து தான் நான் செஞ்சேன். அண்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இதை பார்த்தேன், சரி நம்மளே பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஓகே, இப்போ வந்து நான் கம் போட்டுட்டேன். கம் போட்டுட்டு அதில் வந்து நம்ம இப்போ ஒட்டலாம். நான் பின்னாடி வந்து கம் போடல, எதுக்குமே வந்து பீக்காஜு செஞ்சேன்ல, சாரி பின்னாடி வந்து நான் கலர் அடிக்கலை. ஓகேவா, பீக்காஜுக்கும் அப்படி தான் பண்ணவே இல்லை. ஓகே, ரெண்டுமே ரொம்ப முடிஞ்சு. ஸோ ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.